ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய வசந்தோற்சவம் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா உலக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் தெலுங்கு சைத்திர மாதம் திரியோதசி, சதுர்த்தசி மற்றும் பௌர்ணமி நாளில் தான் இந்த வசந்தோற்சவம் கொண்டாடப்படுது. அதன்படி வரக்கூடிய ஏப்ரல் 10, 11, 12 வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த வசந்தோற்சவ விழா கொண்டாடுறாங்க. வசந்தோற்சவம் கொண்டாடுறதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா, குளிர்காலம் முடிந்து கோடை காலம் ஆரம்பிக்கும் போது உலகம் ரொம்ப வெப்பமயதல் ஆயிடும். அந்த உலகத்தையும் சேஷாச்சல மலையையும் வெப்பத்திலிருந்து காக்கிறதுக்காக தான் இந்த வசந்தோற்சவம் ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடுறாங்க. முன்னர்லாம் இந்த வசந்தோற்சவத்தை கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கர சேவா போல் டெய்லி உற்சவமாக தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலமாக இதை வருட உற்சவமாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருமலையில் கோவில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய தெற்கு மாட வீதியோட எண்டில், அதாவது மேற்கு மாட வீதி ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல வசந்த மண்டபம் இருக்கும். இந்த வசந்த மண்டபத்தில் தான் வசந்தோற்சவம் நடைபெறும். இந்த 3 நாட்களுமே உற்சவ மூர்த்திகளுக்கு இங்கே திருமஞ்சனம் நடைபெறும். பால், தயிர், வெண்ணெய், இளநீர்னு சொல்லிட்டு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்துவாங்க. அப்போது புருஷ சுத்தம், நாராயண சுத்தம், விஷ்ணு சுத்தமும் பாடுவாங்க. கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையாக இருக்கும். வசந்தோற்சவம் டிக்கெட் ஹோல்டர்ஸ் இந்த திருமஞ்சனம் மற்றும் சுத்தம் பாடுறத நேரடியாக பார்க்கலாம். டிக்கெட் இல்லாதவங்க வசந்த உலா முடிஞ்ச உடனே ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் ஒரு 4:30 மணி 5 மணியை போல் ஹாரத்தி காட்டுவாங்க. அதை வெளியில் இருந்து பார்க்கலாம். ஆரத்தி காமிக்கும் போது டோர் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. வசந்த மண்டபத்தோட டோர் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. வெளியில் இருந்தே நாம் பார்க்கலாம். அது இல்லாமல் வசந்தோற்சவ டிக்கெட் ஹோல்டர்ஸ் மூலவர் தரிசனமும் பார்க்க முடியும். உங்கள்கிட்ட வசந்தோற்சவ டிக்கெட் இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி, ஒருவேளை நீங்கள் ஏப்ரல் 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் திருமலையில் இருந்தீங்கன்னா தெற்கு மாட வீதிக்கு போயிடுங்க. காலையில் 7 மணியை போல் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி கோவிலில் இருந்து வெளியில் ஊர்வலமாக தெற்கு மாட வீதி வழியாக வசந்தோற்சவ மண்டபம் போவார். இதை டிக்கெட் ஹோல்டர்ஸும் பார்க்கலாம், டிக்கெட் இல்லாதவங்களும் பார்த்து ரசிக்கலாம். அடுத்ததாக 2வது நாள் ஏப்ரல் 11ஆம் தேதி காலையில் 8 மணியில் இருந்து 10 மணி வரைக்கும் தங்க ரத ஊர்வலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி மாட வீதி ஃபுல்லாக உலா வருவார். அந்த நேரத்தில் நீங்கள் மாட வீதியில் எந்த இடத்துல இருந்தாலும் மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். தங்க பல்லாக்கில் பார்த்து ரசிக்கலாம். ஆனால் தெற்கு மாட வீதியில் இருக்கிறவங்க மட்டும் 2 முறை பார்க்கலாம். ஏன்னு சொல்கிறேன்னா, தங்க ரதத்தில் ஒரு முறை வலம் வந்து கோவில் கோபுரத்துக்கிட்ட வரவிட்டி மறுபடியும் தெற்கு மாட வீதி வழியாக வசந்தோற்சவ மண்டபத்துக்கு போவார். ஸோ தெற்கு மாட வீதியில் இருந்தோம்னா மலையப்ப சுவாமியை 2 முறை தரிசனம் பண்ண முடியும். அடுத்ததாக 3வது நாள் ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7 மணியை போல் கோவில் உள்ளேருந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி, ருக்மணி தேவியோட, கிருஷ்ணர், ராமர், சீதா, லக்ஷ்மணர், ஹனுமனோட தெற்கு மாட வீதி வழியாக வசந்தோற்சவ மண்டபத்துக்கு போவாங்க. இந்த 3வது நாள் மட்டும் அனைத்து தெய்வங்களுக்குமே திருமஞ்சனம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே உற்சவ மூர்த்திகள் மாட வீதியில் வலம் வருவாங்க. ஸோ சாயந்தரம் 6 மணியை போல் மாட வீதியில் இருந்தாலும் நம்ம உற்சவர்களோட வீதி உலாவை பார்க்க முடியும். ஆனால் மாலை வேளையில் தெற்கு மாட வீதியில் யாரும் இருக்க வேண்டாம். தெற்கு மாட வீதி வழியாக வரமாட்டாங்க. மேற்கு மாட வீதியிலிருந்து ஆரம்பித்து வடக்கு மாட வீதி வந்து கிழக்கு மாட வீதியில் கடைசியாக இருக்கக்கூடிய கோவில் உள்ள போயிடுவாங்க. முதல் 2 நாட்களில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி மாட வீதியில் வலம் வர்றதை பார்க்கலாம். கடைசி நாளான 3வது நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியோடு ருக்மணி தேவியோடு சேர்ந்த கிருஷ்ணர், ராமர், சீதா, லக்ஷ்மணர், ஹனுமர் எல்லாருமே மாட வீதியில் வலம் வருவாங்க. அதை பார்க்குறதுக்கு கண்கோடி வேணும்னு சொல்லலாம். டிக்கெட் ஹோல்டர்ஸ், டிக்கெட் இல்லாதவங்க யார் வேணாலும் தரிசனம் பண்ணலாம். அது இந்த வருஷம் சனிக்கிழமை வருது, ரொம்ப ஏகாந்தமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அதே நாளில் ஏப்ரல் 11 மற்றும் 12 2 நாட்கள் தும்புரு தீர்த்த முக்கோட்டி விழாவும் நடைபெறும். அதை பற்றி நம்ம சாகிமா உலக் சேனலில் தனி வீடியோவாக கொடுக்குறேன். வசந்தோற்சவம், தும்புரு தீர்த்த விழான்னு சொல்லிட்டு நிறைய விழாக்கள் இருக்கிற காரணத்தினால மாத பௌர்ணமி கருட சேவையானது ரத்து செய்திடுவாங்க. ஏப்ரல் 10, 11, 12 வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களும்
வசந்தோற்சவ டிக்கெட் இருந்தாலும் சரி, அல்லது 300 தரிசன டிக்கெட்டோ, இலவச தரிசன டிக்கெட்டோ, எது உங்கள் கையில் இருந்தாலும் சரி, இந்த 3 நாட்களும் காலையிலையும் மாலையிலையும் உற்சவ மூர்த்திகள் மாட வீதிகளில் வலம் வர்றதை பார்க்க மறந்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி யாராவது வசந்தோற்சவத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.